இனிமேல் ரெஸ்டாரண்ட்டுக்கே போக வேண்டாம். அதை விட டேஸ்டியான பன்னீர் கிரேவி வீட்லேயே செய்யலாம், ரொம்ப சுலபமாக. இந்த கிரேவி சப்பாத்தி, நான், ரைஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் கிரேவிக்கு தேவையான பன்னீரை நான் நேற்றே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒரு குக்கர் பேனில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பாதாம், காஷ்யூ, 10 போல மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 ஏலக்காய், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 கிளாஸ் பால், 1/2 கிளாஸ் தண்ணியும் சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துட்டு நல்லா சூடாறினதும் அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் சேர்த்துட்டு அது லேசாக சூடாகும் போது 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து பன்னீரை ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதே பேனில் பட்டை, கிராம்பு, ஏலக்காவோட பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்து தாளித்து விட்டதுக்கப்புறமா அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டும் சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இது 4-5 நிமிஷம் நல்லா குக் ஆகி எண்ணெயெல்லாம் பிரிய தொடங்கும் போது 3/4 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடணும். 2 நிமிஷம் கழித்து நம்ம ஃப்ரை பண்ண பன்னீரையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பீட் பண்ண பாலாடை கூடவே கசூரி மேத்தி ரெண்டும் சேர்த்து கலந்தா அருமையான பன்னீர் கிரேவி ரெடி. நான் இதில் சுகர் சேர்க்கல, உங்களுக்கு விருப்பம்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். உண்மையாகவே ரொம்ப அருமையான பன்னீர் கிரேவி. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.